ஹாய் காய்ஸ், வெல்கம் டு கலாட்டா சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா மறந்துட்டியா? கமெண்ட்ல கேட்ட பாக்கெட் மணி வீடியோட பார்க்க போறோம். உள்ள போறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எங்கேயா இருந்த இவ்வளவு நாளா? உன்ன மாதிரி ஒருத்தனை தாயா நான் தேடிட்டு இருந்தேன். அம்மா, காலையில சாப்பிட்டீங்களா? நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. சாப்பிட்டேனே, ஏன் அன்பா கேக்குற? அதுல ஒரு வெங்காயமும் இல்ல, பாக்கெட் மணி தாங்கம்மா. இதெல்லாம் நான் அவங்ககிட்ட சொல்லவே இல்லையா? அதானே பார்த்தேன், பாக்கெட் மணின்னு. சத்து இரு தரேன். எனக்கு பிஸ்கெட் வாங்கிடலாம். எப்ப பார்த்தாலும் சாப்பாடு. இனிமேல் சாப்பாடை பத்தி பேசினா வாய் இருக்காது. வாயில கடிச்சு விடுங்க. 10 ரூபாய் ஆச்சு இருக்கே. சரி, அதானே உன்கிட்ட தான் பாக்கெட்டே இல்லையா? அப்ப இந்த பாக்கெட் பண்ணி அம்மா, அதான் டிராயில பாக்கெட் இருக்குல்ல, அப்புறம் என்ன? எப்படா உனக்கு இந்த அறிவெல்லாம் வந்தது? என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. 10 ரூபாயாச்சும் கிடைச்சதே. இதை வச்சு பொழுத போட்டுற வேண்டியதுதான். யாருக்குமே தெரியல. நல்லா ஓடிவோம். அண்ணே, இந்த சன்ஃபிஷ் பிஸ்கெட் ஒன்று கொடுங்கண்ணே. எவ்வளோ பில்லுண்ணே? 10 ரூபாய். 10 ரூபாயா? இந்தாங்க ஒரு நிமிஷம். இல்லையே. என்னது இல்லையா? ஒருவேளை நீ காசு தெரியாம உன்னோட பாக்கெட்ல இருந்து கீழே வந்துச்சு. ஒருவேளை அந்த திருடன் திருடிட்டு போயிருப்பான்னு நினைக்கிறேன். என்னது? திருடிட்டானா? அனல் பறக்கிற மாதிரி வேகமா ஓடிட்டு என்னடா ஆச்சு? ஏன் இப்படி அறக்க பறக்க ஓடி வந்துட்டு இருக்க? என்ன ஆச்சு? இருமா, ஒரு பொசிஷன்ல போய் நின்னுக்கிறேன். நான் பிஸ்கெட் கடைக்கு போகும்போது நான் தெரியாம அந்த பாக்கெட் மணியை கீழே போட்டேன். அந்த ஒரு திருடன் வந்து பணம் கிடைச்சிருக்குன்னு திருடிட்டு போயிட்டான். ஒரு பிஸ்கெட்டும் போச்சு. அதுக்கு பாக்கெட் மணி தாங்கல. என்ன அது? வழக்கம் போல பாக்கெட் மணியை தொலைச்சிட்டியா? உனக்கு இனிமேல் உனக்கு ஜென்மத்துக்கு பாக்கெட் மணி கிடையவே கிடையாது. அப்படியே போ. என்னது? ஜென்மத்துக்கு பாக்கெட் மணி கிடையாது?